ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் 2 பார்க்க போகிறோம். அத்தியாயம் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள். ஸோ போன வீடியோவில் நம்ம மெய்யெழுத்துக்கள் பார்த்துருப்போம் இல்லைங்களா? மெய்யெழுத்துக்களுக்கு மெய்க்குறிகள்லாம் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து நம்ம தமிழில் வந்து ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெய்யெழுத்துக்கள் படிப்போம். பட் ஷார்ட் ஹேண்டில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். மெய்யெழுத்துக்களுக்கு மட்டும்தான் மெய்க்குறிகள் வந்து படிப்போம். அதாவது பாஸ்டோக் டாலாம் பார்த்தோம் இல்லைங்களா? இங்கே வந்து உயிரெழுத்துக்களுக்குமே வந்து உயிர்குறிகள் இருக்குது. ஆனால் அது வந்து மெய்யெழுத்துக்கள் மாதிரி தனியாக அதுக்கு ஒரு இதுக்குன்ட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டோக்காக வந்து இருக்காது. அது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம தமிழ் ஆல்ஃபபெட்டில் வந்து 12 உயிரெழுத்துக்கள் இருக்கும் இல்லைங்களா? நம்ம சுருக்கெழுத்துக்கு வந்து நம்ம 5 உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதாவது அ, இ, உ, ஏ, ஓ. நம்ம இங்கிலீஷ் வவ்வால் மாதிரி AEIOU. ஸோ அந்த உயிரெழுத்துக்களில் இந்த 5க்குமே நெடிலும் யூஸ் பண்ணுவோம், குறிலும் யூஸ் பண்ணுவோம். அந்த குறிகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், உயிர்குறிகள். குறில் ஆ, ஏ, இ மூன்றும் மெல்லிய புள்ளியாலும் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். குறில் மெல்லிய புள்ளி ஆ, ஏ, இ மெல்லிய புள்ளி. அடுத்து ஓ, ஊ இரண்டும் மெல்லிய குறுங்கோட்டாலும் காட்டப்படும். உங்கள் சின்ன டேஷ், ஓவும் ஊவும் சின்ன டேஷ். அதே மாதிரி நெடில் ஆ, ஏ, இ மூன்றும் அழுந்திய புள்ளியாலும் ஓ, ஊ இரண்டும் அழுந்திய குறுங்கோட்டாலும் காட்டப்படும். ஸோ குறில்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த டாட்டு டேஷ் வந்து மெல்லியதாக வைக்கணும். அதுவே வந்து நெடில் வந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் டார்க்காக வைப்போம். இப்போ எழுதிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆ, ஏ, இ இதுக்கு 3க்குமே வந்து டாட்டு, மெல்லிய டாட்டு. அடுத்து வந்து ஓ, ஊ 2க்குமே வந்து மெல்லிய குறுங்கோடு. ஸோ இது நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? இப்போ 3க்குமே வந்து ஆ, ஏ, இ 3க்குமே வந்து இந்த மாதிரி சின்ன ஒரே டாட்டாக தான் இருக்குது. இது எப்படி நம்ம வந்து அது எந்த மெய்க்குறியோடு சேர்ந்து ஆ சவுண்டில் வருமா, ஏ சவுண்டில் வருமா, இ சவுண்டில் வருமா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை தான் வந்து உயிர்குறிகளின் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர்குறிகளின் இடம் பாருங்கள். உயிர்குறிகளை போட ஒவ்வொரு கோட்டிற்கும் அருகில் முதல் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் என 3 இடங்கள் உண்டு. 3 ஒரு இப்போ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பாஸ்டோக் இருக்குது அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸு, நடுவில் வந்து செகண்ட் பிளேஸு, லாஸ்ட் வந்து தேர்டு பிளேஸ். முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம். இப்போ நம்ம இங்கே எழுதி காமிப்போம் பாருங்கள். பாஸ்டோக் இருக்குது இல்லைங்களா? ஸோ பாஸ்டோக் போடுறோம். பாஸ்டோக்கோட ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்றது இந்த ஸ்டார்டிங், அதாவது இங்கே. மிடில் பிளேஸ் அப்படின்றது நடுவில், தேர்டு பிளேஸ் அப்படின்றது இந்த லாஸ்ட்டில். ஸோ இப்படி தான். இப்போ ப்ளஸ் இது நம்ம ஆக்சுவலாக மெய்க்குறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பா, டா அப்படின்ட்டு பண்ணியிருப்போம். அது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். பட் ஆக்சுவலாக அதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா இப்பு, இட்டு, இப்பு, இட்டு. ஸோ இப்படி தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். இச்சு, இஜ் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். பிகாஸ் அது வந்து மெய்க்குறிகள், மெய் எழுத்து இல்லைங்களா? அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். இதோட இந்த உயிர்குறிகள் சேரும்போது தான் இது வந்து உயிர்மெய் எழுத்தான பா, டா இந்த மாதிரி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், பாஸ்டோக் நம்ம எடுத்தோம். பாஸ்டோக்கில் அது வந்து இப்பு ப்ளஸ் இப்போ நம்ம ஒரு உயிரெழுத்தை சேர்க்கணும் இல்லைங்களா? உயிரெழுத்து வந்து ஆ. ஆன்றது நமக்கு எப்போவுமே வந்து முதலிடம் தான். முதலிடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ வந்து முதலிடம், ஏ வந்து 2ஆம் இடம், இ வந்து 3ஆம் இடம். அதே மாதிரி ஓ வந்து 2ஆம் இடம், ஊ வந்து 3ஆம் இடம். ஃபஸ்ட் இடத்துல டேஷ்க்கு வந்து எந்த ஸ்டோக்குமே கொடுக்கல. ஸோ இந்த என்ன ஆர்டரில் எழுதியிருக்கோமோ இதே ஆர்டரில் நம்ம ஸ்டோக்குமே வரும். ஆ வந்து முதலிடம், ஏ வந்து ஏவும் ஓவும் 2ஆம் இடம், ஈயும் ஊவும் 3ஆம் இடம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு இப்பு ப்ளஸ் ஆ பா வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டோக் போட்டோம். ஆக்கு எந்த இடத்துல புள்ளி வைப்போம்? முதல் இடத்துல சிறிய புள்ளி வைக்கணும், மெல்லிய புள்ளி. இதுதான் ஆக்சுவலாக பா. இப்போ நமக்கு பா வேணும் அப்படின்னா பான்றது இப்பு ப்ளஸ் ஆ இல்லைங்களா? ஆக்கு நம்ம எந்த மாதிரி புள்ளி வைப்போம் எழுதிக்குவோம். ஆ, ஏ, இ 3 அழுந்திய புள்ளி, அதாவது டார்க்கு டாட். அதே மாதிரி ஓ, இது வந்து டார்க்கு டேஷ், ஊ. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் லைட் டாட் வச்சிங்கன்னா அது வந்து குறில் ஆ. அதுவே வந்து டார்க் டாட் வச்சோம் அப்படின்னா அது வந்து நெடில் ஆ. இப்பு ப்ளஸ் ஆ அப்படிங்கும்போது இப்பு சைன் போடுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் டார்க் டாட் வச்சோம் அப்படின்னா நமக்கு பா கிடச்சிரும், பா. இப்போ வந்து எனக்கு டே வேணும் அப்படின்னா, அதாவது இந்த டே. ஸோ இது வந்து எப்படி படிப்போம்? பிரிப்போம். இட்டு ப்ளஸ் ஏ. இட்டு நமக்கு தெரியும், மெல்லிய இட்டு. தென் வந்து அடுத்து பாருங்கள், ஏ சைனுக்கு என்ன வரும்? 2ஆம் இடத்துல அழுந்திய புள்ளி வைக்கணும். 2ஆம் இடம்ன்றது இது இல்லைங்களா? இந்த இடத்துல அழுந்திய புள்ளி வைக்கணும். இட்டு ப்ளஸ் ஏ, இது வந்து டே. அதுதான் சொல்கிறாங்க.
அடுத்து பாருங்கள், உயிர்க்குறிகள் முதல் இடத்து உயிர்கள், இரண்டாம் இடத்து உயிர்கள், மூன்றாம் இடத்து உயிர்கள் இப்படும். ஸோ இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போக்கு ஃபஸ்ட்டு பிளேஸு, செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், இங்கே முன் பின் போட்டிருக்காங்களே அப்படின்னா என்னென்னா இது நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். அடுத்து இப்போ வா ஸ்டோக்கு ஷா ஸ்டோக்குக்கு வந்து இது நேர்கோடு, அதாவது நேர்கோடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க. நேர்கோடு, வளைவு கோடு, ரெண்டே கோடு தான். அதில் நமக்கு 3 டிஃப்ரெண்ட்டாக பிரிப்போம். கீழ் நோக்கிய கோடு, மேல் நோக்கிய கோடு, படுக்கை கோடுகள் அப்படின்ட்டு. நம்ம இது வந்து நேர்கோடு, நேராக வருது இல்லைங்களா. இது வந்து வளைவு கோடு, வளைஞ்சிருக்கு. ஸோ நேர்கோடுகளுக்கு எப்போவுமே ரைட் சைடு தான் வந்து நம்ம அந்த பிளேசஸ் வைக்கணும். பாருங்கள், ரைட் சைடு, அதாவது ஸ்டோக்கோட ரைட் சைடு, நமக்கு ரைட் சைடு ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். அதே மாதிரி கர்வ்டு லைன்ஸ், வளைவு கோடுகளுக்குமே ரைட் சைடில் தான் நம்ம ஸ்டோக் வைப்போம். ஃபஸ்ட்டு பிளேஸ் வளைவு கோடுகளுக்கு எப்படி பிளேஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வளைவு கோடுகள் வான்றது ஒரு வளைவு கோடுன்னு வச்சுக்கலேன். அதாவது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பிளேஸ், மிடில் செகண்ட் பிளேஸ், லாஸ்ட்டில் தேர்டு பிளேஸ். இது வந்து எந்த சைடு எழுதியிருக்கோம், ஸ்டோக்கோட ரைட் சைடு எழுதியிருக்கோம். அடுத்து ரா ஸ்டோக் மாதிரி போட்டிருக்காங்க. ரா ஸ்டோக்குமே வந்து அப்படி தான். இப்போ ரா ஸ்டோக் எந்த டைரெக்ஷனில் எழுதுகிறோம், கீழேருந்து மேலே இப்படி எழுதுகிறோம் இல்லைங்களா. ஸோ எங்கேருந்து எழுதுறீங்களோ ஸ்டார்ட் ஆகுதோ அது ஃபஸ்ட்டு பிளேஸ், அதுக்கு மிடில் செகண்ட் பிளேஸ், அடுத்து மேலே தேர்டு பிளேஸ். அடுத்து பாருங்கள், லா ஸ்டோக்குமே வந்து மேல் நோக்கிய கூட. அப்போது லா வந்து இப்படி எழுதுகிறோம், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து தான் நம்ம பிளேசஸும் ஸ்டார்ட் ஆகணும். 1 2 3. இப்போ பா வந்து மேலேருந்து கீழே வருது இல்லைங்களா, கீழ் நோக்கிய கோடு. ஸோ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் இங்கே வரும், செகண்ட் பிளேஸ், தேர்டு பிளேஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரைட் சைடு தான் எழுதணும். இப்போ லாவாகவே இருந்தாலும் லாக்கு இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. ரைட் சைடு தான் எழுதுவோம். இப்போ காவுக்கு வந்து எப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு சிம்பிளாக நான் வச்சுக்கலாம். இந்த காவை வந்து இப்படி அதாவது கா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இப்படி செங்குத்தாக நிறுத்தணும் அப்படின்னா எப்படி வரும், இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அதையே வந்து நம்ம இப்படி டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரைட் சைடு கீழே வந்துடும், லெஃப்ட் சைடு மேலே போயிடும். ஸோ இப்போ நம்ம காக்கு பிளேஸ் எங்கே வைப்போம், அதாவது கா அப்படின்றது மேக் பண்ணணும் அப்படின்னா இக்கு ப்ளஸ் ஆ. இக்கு வந்து நமக்கு தெரியும், இக்கு. ஆக்கு எங்கே புள்ளி வைப்போம் அப்படின்னா கீழே தான் புள்ளி வைப்போம், ஃபஸ்ட்டு பிளேஸில். இப்போ எனக்கு கோ வேணும், கீ வேணும் அப்படின்னா இக்கு ப்ளஸ் ஈக்கு தேர்டு பிளேஸில் புள்ளி வைக்கணும், அதாவது டாட். தேர்டு பிளேஸ்ன்றது இதுங்களா, தேர்டு பிளேஸில் டாட். இது வந்து கீ. எனக்கு கூ வேணும் அப்படின்னா எனக்கு கூ, அதாவது GU கூ வேணும் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி அழுந்திய கா. ஊ வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குறுங்கோடு. ஸோ குறுங்கோடு நமக்கு இப்படி தானே கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம வந்து இப்படி வைப்போம். சில இடத்துல இப்போது இந்த மாதிரி, சில இடத்துல இந்த மாதிரி படுக்கை வசமாக வைப்போம், சில இடத்துல இந்த மாதிரி நேர் வாட்டமாக வைப்போம். பிகாஸ் அது வந்து எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது இந்த மாதிரி தான் டேஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் கா போட்டு இப்படி போட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி அது வந்து ஒரு படுக்கை கோடு. அதுக்கு வந்து மறுபடியும் கீழே படுக்கை கோடு மாதிரி போனால் உங்களுக்கு என்னன்றது தெரியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி அங்கே குறுங்கோடாக எழுதிக்கலாம். அதே மாதிரி இப்போ மா அப்படின்ட்டு வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செங்குத்தாக தான் எழுதுவோம். லா வருது அப்படின்னா அங்கேயும் நம்ம செங்குத்தால் தான் எழுதுவோம். ஸோ அதே உங்களுக்கு பின்னாடி போக போக ஸ்டோக்ஸ் உயிரெழுத்துக்கள் பார்க்க எதனால வந்து இந்த மாதிரி படுக்கை வசமாக எழுதுகிறோம், எதனால இந்த மாதிரி செங்குத்தாக எழுதுகிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அடுத்தது பாருங்கள். ஸோ உயிரெழுத்துக்களின் உபயோகம். மெல்லிய புள்ளியை முதலிடத்தில் போட்டால் அது ஆ என்பதையும், இரண்டாம் இடத்தில் போட்டால் அது உயிர் ஏ என்பதையும், மூன்றாம் இடத்தில் போட்டால் அது உயிர் ஈ என்பதையும் காட்டும். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து அவ்வாறே மெல்லிய குறுங்கோட்டை இரண்டாம் இடத்தில் போட்டால் அது உயிர் ஓ என்பதையும், மூன்றாம் இடத்தில் போட்டால் அது உயிர் ஊ என்பதையும் காட்டும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இதுதான் உங்களுக்கு கான்செப்ட்டு. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், உயிர்க்குறிகளுக்கு மெல்லிய உயிர்க்குறிகளை எந்தெந்த இடத்தில் போட்டோமோ அந்தந்த இடங்களில் அழுந்திய உயிர்க்குறிகளை போட்டால் அவன் அந்த குரலுக்கு இனமான நெடிலை காட்டும். சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காவி, இப்போ கவி அப்படின்னு எழுதுனா இக்கு ப்ளஸ் ஆ, கா. ஃபஸ்ட்டு கா போட்டுக்கிறோம், காக்கு இக்கு போட்டுக்கிறோம். அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது முடிச்சுட்டு தான் கை எடுக்கணும். இப்போ உயிரெழுத்து எடுக்கிறேன்னு கா போட்டு காக்கு உயிரெழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வி போட்டு வீக்கு உயிரெழுத்து வைக்கலாம்னா அது தப்பு. நீங்கள் ஃபஸ்ட்டு இக்கு வி போட்டுக்கணும், அதுக்கப்புறம் தான் உயிரெழுத்து எழுதுறதுக்கு நம்ம கை எடுக்கணும். க வி, இது வந்து ரெண்டுமே மெல்லிய குறி. பிகாஸ் காவும் வந்து குரில், வியும் குரில். இப்போ அடுத்து காவி அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா கா வந்து நெடில் கா இல்லைங்களா. ஸோ ஸ்ட்ரோக் என்னமோ அதே தான், பட் உயிர்க்குறி மட்டும் மாறும். இங்கே லைட்டாக வச்சோம், இங்கே கா அப்படிங்கிறதுக்கு டார்க்காக வைப்போம். வி குறில்ன்றனால லைட் ஸ்ட்ரோக்கு. இது வந்து காவி. அடுத்தது பாருங்கள், கவிக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட் ஸ்ட்ரோக்கு, இது வந்து டார்க் ஸ்ட்ரோக்கு. அடுத்து பாருங்கள், கேடு இக்கு ப்ளஸ் ஏ இல்லைங்களா. கேடு அப்படின்றது இக்கு ப்ளஸ் ஏ அப்படின்றனால செகண்ட் பிளேஸில் நம்ம டாட் வைக்கணும். கேடு செகண்ட் பிளேஸில் ஏக்கு என்ன வரும்,
செகண்ட் பிளேஸில் டார்க் ஸ்டாக் இல்லைங்களா, டார்க் டாட்டு. ஸோ கே டுன்றது போது ஊ வருது. ஊக்கு வந்து இந்த மாதிரி குறுங்கோடு வைப்போம் இல்லைங்களா, ஊக்கு குறுங்கோடு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து படுக்கை வசமாக அந்த ஊக்கான இதை வந்து வைக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்ட்ரோக் வந்து கீழ் நோக்கி கூட மேல் நோக்கி கூட இருக்குன்னா அப்போ படுக்கை வசமாக வைப்போம். நமக்கு ஸ்ட்ரோக் வந்து படுக்கை வசமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செங்குத்தாக வைப்போம். சிம்பிள் கான்செப்ட், சிம்பிள், இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கேடு பாருங்கள், அழுந்திய புள்ளி உயிர்க்குறி வச்சுருக்காங்க. கேடு அப்படின்றது மெல்லிய புள்ளி வச்சுருக்காங்க. அடுத்து கோடு எல்லாமே சேம் டிஃப்ரெண்ட் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், இப்போ காவி அப்படின்றது கோட்டுக்கு மேலே எழுதியிருக்காங்க, கேடுன்றது கோடை டச் பண்ணி எழுதியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்ப்போம், அதாவது உயிர்க்குறிகளின் நிலை அப்படின்ட்டு பார்ப்போம். உயிர்க்குறிகளின் நிலை அப்படின்றது இப்போ நம்ம உயிரெழுத்துக்களுக்கு இடம் எழுதணும் இல்லைங்களா, அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸு அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரோக்குக்குமே வந்து நிலை கொடுப்போம். நிலை அப்படின்றது ஒன்றும் இல்லை, கோட்டுக்கு மேலே, அதாவது கோட்டுக்கு மேலே கோடை டச் பண்ணாமல் அது வந்து முதல் நிலை அப்படிம்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது அப்படின்னா கோடை டச் பண்ணாமல் ஸ்ட்ரோக் எழுதுனா அது வந்து முதல் நிலை. கோட்டு டச் பண்ணுற மாதிரி கோட்டு மேலே எழுதுனா அது இரண்டாம் நிலை. கோடுக்கு த்ரூ த லைன், அதாவது இது வந்து எபவ் த லைன், இது வந்து ஆன் த லைன். கோடை த்ரூ த லைன் அப்படின்னா கோட்டுக்கு கீழேருந்து மேலேயோ இல்லை மேலேருந்து கீழேயோ வர்றது வந்து மூன்றாம் நிலை. ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் அப்படிம்பாங்க. அது பின்னாடி போக போக நம்ம பார்ப்போம் எப்படி வந்து இந்த நிலை வரும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்து பயிற்சி 3ல் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து கோது, தோணி, வலி, இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பயிற்சி 4ல் வார்த்தை கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு உயிர்க்குறிகள் போட்டு எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், ஆரம்ப உயிர்க்குறிகள். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரோக் வந்து மெய்க்குறிகளில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு வந்து நம்ம உயிர்க்குறி வச்சு எழுதணும் இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு வேர்டு வந்து உயிரெழுத்துக்கள்லேயே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது அதுக்கு எந்த மாதிரி வந்து குறிகள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நமக்கு இந்த ஒரு அட்டவணையை கொடுத்துருக்காங்க. அது பார்ப்போம் பாருங்கள். ஸோ அங்கே பாருங்கள், ஆரம்ப உயிர்க்குறி அட்டவணை. நம்ம ஒரு வார்த்தை, ஒரு வேர்டு வந்து உயிர்க்குறிகளில் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு நமக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே ரெண்டு சைன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அண்டு ஆக்கு இந்த மாதிரி சின்னதாக செமி சர்க்கிள் மாதிரி ரெண்டு, இடது வாட்டம் வலது வாட்டம் செமி சர்க்கிள் மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எந்த பக்கம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸ்ட்ரோக்கோட எழுத அந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டு ஆக்கு இந்த மாதிரி சின்னதாக இடது வாட்டம் வலது வாட்டம். அடுத்து பாருங்கள், இ அண்டு ஈக்கு ஒரு உயிர்க்குறி கொடுத்துருக்காங்க, இ அண்ட் இ. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இப்போ கொக்கி உள்ள குறிகள் போட்டோம் இல்லைங்களா, யா அந்த மாதிரிலாம் போட்டோம் இல்லை, யா லாலாம் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து ஹாஃப் த சைஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒன்று. அடுத்து மேலேருந்து கீழே ஒன்று. ஸ்ட்ரோக்கோட சேர்த்து எழுத எது வாட்டமாக இருக்கோ அந்த அதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து ஊக்கு பாருங்கள், ஊக்கு ஒரே கோடு தான், இந்த மாதிரி சின்ன கோடு தான். ஆனால் அது எழுதும்போது அதையுமே வந்து மேலேருந்து கீழே எழுதுவோம், கீழேருந்து மேலே எழுதுவோம். சேர்த்து எழுதுறதுக்கு எது வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம எழுதிக்குவோம். அதாவது இப்படியும் எழுதுவோம், சில சமயம் இப்படியும் எழுதுவோம். அடுத்து பாருங்கள், ஏக்கு வந்து இந்த மாதிரி சைன் போட்டோம் இல்லைங்களா, அதே சைனில் ஹாஃப் த சைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஏ ரெண்டுக்கும் இந்த மாதிரி. இது வந்து மேல் நோக்கிய குறி, இது வந்து கீழ் நோக்கிய குறி. ஸோ சின்னதாக எழுதணும். அடுத்து பாருங்கள், ஓக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து மேல் நோக்கிய குறி, இது வந்து கீழ் நோக்கிய குறி. ஸோ நல்லா தெரியல, மேல் நோக்கிய குறி, கீழ் நோக்கிய குறி. அடுத்து பாருங்கள், மெய்க்கு முன் வரும் உயிர்களுக்கு ஆரம்ப குறிகளை சேர்த்து எழுதுவதையும் மெய்க்கு பின் வரும் உயிர்ப்புள்ளிகளுக்கு போடப்படும் கீழே உள்ள பயிற்சியில் காண்க. ஸோ இது வந்து நம்ம உயிரெழுத்துக்களை ஸ்டார்ட் பண்ணி வந்து சொல்கிறாங்க, சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள், அகதி, அகலி, இந்த மாதிரி படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, இது இப்போ பார்ப்போம் வாங்க. பாருங்கள், அ இ இ உ ஏ ஓ என்பவற்றுக்கு இரண்டு உருவங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை ஆரம்பக்குறி அட்டவணையில் பார்க்க மெய்க்குறிகளோடு சேர்த்து எழுதும்போது அவற்றில் எந்த உருவம் அவற்றோட வாக சேர்த்து எழுத வருகிறதோ அந்த உருவம் சேர்த்து எழுதப்படும்.
குறில் நெடில் இரண்டுக்கும் வேறுபாடு இல்லை. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ரெண்டுக்குமே வந்து ஒரே ஸ்டோக்கு தான். குறில் வந்தாலும் நெடில் வந்தாலும் ஒரே ஸ்டோக்கு தான். ஸோ அடி ஆடி ரெண்டுக்குமே வந்து ஒரே ஸ்டோக்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது அடி அல்லது ஆடி ரெண்டுக்குமே வந்து ஆ போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் டி போட்டிருக்காங்க. டி போட்டு மெய்க்குறிகள் உயிர்க்குறி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயிர்க்குறி வைக்கல அப்படின்னா நீங்கள் அது என்ன ஸ்டோக்குனே வந்து நமக்கு தெரியாது, என்ன வேர்டுனே தெரியாது. ஆ டி அடி. இதுவே வந்து ஆடியும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடியா ஆடியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு பேசேஜில் வந்து முன்னாடி பின்னாடி இருக்கிற வேர்டு ப்ளஸ் அந்த பேசேஜோட கான்டெக்ஸ்ட் இதெல்லாம் வச்சு அது அடி வருமா ஆடி வருமா அப்படின்றது கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து அம்பல் ஆம்பல் ரெண்டுக்குமே ஒரே ஸ்டோக் தான். அணி ஆணி ரெண்டுக்குமே ஒரே ஸ்டோக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், சில வந்து அந்த ஆரம்ப உயிர்க்குறிகளை எந்தெந்த மெய்களோடு சேர்த்து எழுதுவது வாகில்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் மெய்க்குறிகளுக்கு முன்னால் இயல்பான புள்ளி உயிர்க்குறிகளே போடப்படும். சில இடங்களில் நம்ம ஸ்டோக்குக்கு முன்னாடி உயிர்க்குறி வந்திருந்தாலும் அந்த இடத்துல இந்த குறிகள் வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, யூஸ் பண்ண முடியாது. சில இடத்துல அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி பிளேசஸில் நம்ம வந்து இந்த உயிர்க்குறி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த உயிர்க்குறி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏற்க அப்படின்றது நீங்கள் ஏவோட சைனோட இருக்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணவே முடியாது. இங்கே எழுதி காமிக்கிறேன். இப்போ ஏ இப்படி இருக்குது, இருக்க இந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியாது. இது வந்து வேறு மீனிங் வந்து பின்னாடி வந்தது பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த சைன் போட்டாலும் வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரி பிளேசஸில் அந்த வார்த்தைக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த குறி இருக்கோ அந்த பிளேசஸில் அதுக்கு உண்டான உயிர்க்குறியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ இந்த வகையில் ஒரு கோட்டுக்கு முன் போடும் உயிர்க்குறிகள் அந்த கோட்டுக்குரிய மெய்க்கு முன்னால் படிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது வந்து இப்போ வாங்க இந்த முன் பின் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஸ்டோக்குக்கு ரைட் சைடு தான் உயிர்க்குறி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதாவது பின்பக்கம்ன்றது ரைட் சைடு, முன்பக்கம் அப்படின்றது லெஃப்ட் சைடு. ஸோ வந்து இப்போ நீங்கள் முன்பக்கம் வைப்போம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், மெய்க்கு பின்னால் அந்த உயிர்கூட்டுக்குரிய மெய்க்கு பின்னால் படிக்கப்படும். அதாவது இங்கே பாருங்கள், உயிர்க்குறிகள் அந்த கோட்டுக்குரிய மெய்க்கு முன்னால் படிக்கப்படும். பின்வரும் உயிர்கள் அந்த கோட்டுக்குரிய மெய்க்கு பின்னால் படிக்கப்படும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏற்க அப்படின்றது எப்படி கொடுத்துருந்தாங்க நமக்கு, ஏற்க ஏக்கு உண்டான மெய்க்குறி உயிர்க்குறி வச்சுருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த டாட்டை தான் வந்து படிக்கணும். அதாவது டாட்டு வந்து என்ன அப்படின்றது தான் படிக்கணும். இந்த உயிர்க்குறியை படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த இற்க வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மித்து அப்படின்னா ரு மி த்து இந்த மாதிரி வரும். ஒரு மித்துக்கு ஓக்கு நம்ம இந்த சின்ன டேஷ் போடுவோம், ஒரு மித்து. ஸோ இந்த மாதிரி ஸ்டோக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோக்கு இந்த பக்கம் தான் புள்ளி வைப்போம். அதாவது அந்த ராக்கு இந்த பக்கம் தான் புள்ளி வைப்போம் இல்லைங்களா, அதுதான் உயிர்க்குறி அப்படிமோ. அதுக்கு முன்னாடி முன்பக்கம் ஒரு ஸ்டோக் வைக்கிறோம், முன்பக்கம் ஒரு ஸ்டோக் இருக்குது, உயிர்க்குறி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த உயிர்க்குறியை படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் வர்ற அந்த ராவுக்கு உண்டான உயிர்க்குறி அதெல்லாம் படிப்போம் அப்படின்றாங்க. அதுதான் அந்த ஸ்டோக்கோட முன்பின் அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஒரு ஸ்டோக்குக்கு பின்பக்கத்தில் தான் நமக்கு அதுக்கு உண்டான குறி வைப்போம். இப்போ பா இங்கே லைட் டாட் வச்சோன்னா பா, இங்கே வந்து அழுந்திய புள்ளி வச்சோன்னா பே அப்படின்ட்டு ஆகும். டேஷ் போட்டோம் அப்படின்னா பூ அப்படின்ட்டு ஆகும் இல்லைங்களா. இது வந்து இப்பு ப்ளஸ் ஊ, அதாவது இந்த மெய்க்குறிக்கு அப்புறம் வர்ற உயிர்க்குறிக்கு பின்பக்கம் இருக்குது, மெய்க்குறிக்கு முன்னாடி வர்ற உயிர்க்குறிக்கு முன்பக்கம் வைப்போம், அதாவது ஸ்டோக்கோட லெஃப்ட் சைடு வைப்போம். இப்போ அதான் அப் அப்படின்னு ஆ பா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஆப்பா நம்ம எப்படி எழுதுவோம், அந்த ஆ வந்து ஆவோட குறியை வந்து விட்டுருங்க, நம்ம இந்த உயிர்க்குறிகள் அதாவது இந்த டாட்டில் வந்து சொல்லுங்களேன். இப்போ பா அப்படின்றத இப்போ போடுவோம், அதோட ஃபஸ்ட்டு பிளேஸில் புள்ளி வைப்போம் இல்லைங்களா. இப்போ நமக்கு ஆ பா அப்படின்ட்டு வந்திருக்கு, பாக்கு நம்ம வச்சிட்டோம். அப்போ அந்த ஆக்கு வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆ வந்து முதல் நிலை. அப்போ அந்த ஸ்டோக்கோட முன்பகுதி அதாவது லெஃப்ட் சைடு முதல் நிலையில் வச்சுட்ருவோம், புள்ளி வச்சுவிடுவோம், இந்த உயிர்க்குறியை வச்சுட்ருவோம். இது வந்து ஆ பா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து ஈற்று உயிர்கள் ஈற்று உயிர்க்குறிகள் அதாவது அந்த வேர்டோட எண்டிங்கில் யா ஏ யோ இந்த மாதிரி முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சில இந்த மாதிரி யா அப்படின்ட்டு முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அதை ஒரு கொஷின் அந்த மாதிரி கேட்குறோம் இல்லைங்களா, வினாப்பொருள் ஆர் ஐயம் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஹரியா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஹரிக்கு உண்டான சிம்பிள் எழுதிட்டு அந்த ரீயோட ஃபஸ்ட்டு பிளேஸில் இந்த மாதிரி இன்ட்டு மார்க் வச்சு விட்டோம் அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க் ஆயிரும். அது ஹரிக்கு மட்டும் இல்லை, இப்போ ரவியா அங்கே நிற்பது ரவியா அப்படின்னா ரா வி
விக்கு உண்டான இந்த ரவி, இது வந்து ரவி, ரவி வச்சுட்றீங்க இல்லைங்களா. இப்போ ரவியா அப்படின்னு கொஷின் மார்க் வரும்போது அந்த கடைசி ஸ்டோக்கோட ஃபஸ்ட்டு பிளேஸில் இந்த இன்ட்டு மார்க் போட்டோம் அப்படின்னா அது வந்து யா அப்படின்ற மீனிங் வந்துடும். கொஷின் கேட்குற மாதிரி வந்துடும். ஹரியா அதாங்க போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து ஹரியே, அங்கே நிற்பது ஹரியே அப்படின்னா ஹரிக்கு உண்டான ஸ்டோக்கை போட்டு இந்த மாதிரி பின்னாடி இப்படி சுழிச்சு விடுவாங்க. அங்கே நிற்பது ரவியே, வி ஏ முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக சுழிச்சு விட்ருவாங்க. அடுத்து யோ வந்துச்சு அப்படின்னா ஏக்கு இந்த மாதிரி சுழிச்சு விட்றோம் இல்லைங்களா, அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, சர்க்கிள் ஆக்கிடுவாங்க. ரவி யோ, ஹரியோ. ஸோ இந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி உள்ளேயே சேம் கான்செப்ட் தான். உள்ளேயோ இந்த மாதிரி சுழிச்சு விட்றாங்க. இப்போ உள்ளே ஏ சவுண்டு வந்து உள்ளக்கு மட்டும் பாருங்கள், இது உள்ளே அப்படின்னா ஏ சவுண்டு வர்றது சுழிச்சு விட்றாங்க. உள்ளே ஏ அப்படின்னா இந்த சுழிச்சு விட்டதில் மறுபடியும் இன்னொரு வாட்டி சுழிச்சிட்றாங்க. அடுத்து உள்ளே யோ அப்படின்னா உள்ளே ஏ, அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா உள்ளேயோ. ஸோ அந்த மாதிரி. அடுத்து அதை வச்சு அந்த ஈற்றுயிர் குறிகளை வச்சு உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அடுத்து பயிற்சி 7 வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ரஃப்பாக ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. மெய்க்குறிகள் உயிர்க்குறிகள் ரெண்டும் பார்த்தாச்சு. ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.